எதுக்காக இந்த ட்ரிப்பை பற்றி ஆரம்பிச்சிங்க கெவின்? ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக எரிச்சலாக இருக்குது, எதை பார்த்தாலும் எரிச்சலாக வருது. அதான் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நப்பாசையில் பண்ணது தான் அது. நீங்கள் கேட்கலாம், இப்போ உனக்கு என்னடா ஸ்ட்ரெஸ்ஸு? இன்றைக்கி ட்ரிப் போகிறோம், எங்கே போகிறோம்லாம் தெரியாது, ஆனால் கண்டிப்பாக போகிறோம். என்னடா பைஸ் எப்போ பார்த்தாலும் அப்படி படுத்தே கிடக்குறீங்க, எரிச்சலாக இருக்கும் அவங்கள பார்த்தாலே. இப்படி விளாண்டே இருக்கியே, போர் அடிக்கலாடா உனக்கு? ஏன் ட்ரிப் போகண்டா? எங்கள் அப்பா நான் காசு வாங்குறேன், காசு நான் பார்த்துக்கிறேன். கூதியாங்க ரோஹித் ட்ரிப் போகண்டா. ரோஹித்தே பேஸ்ட் கேட்டா அப்புறம் டேய் நேத்தான கொடுத்தேன் லூசு புள்ள கேட்டா கொடுத்தா எவன்டா நேத்தான கொடுத்தேன் கேட்டா கூட இந்த சட்டை போட்டுடா முதல்ல கண்ணடா பூசி தொலைது எப்படியா பிரகாஷ் ட்ரிப் போமா? ஜோக். சிம்பு என்னடா அக்கா டேய் ஓரியா இந்த ஊரா அடிச்சுடா இவ கௌதம் இவன் டம்மிதான் போயிருக்கு இந்த ட்ரிப்பை பற்றி உங்கள் மனம் மாறினதுக்கான காரணம் என்ன சுஜய்? எப்பயுமே கெவினை நான் மட்டும்தான் கடிப்பேன், ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் கடிக்கிறாங்க. அது எப்படி எல்லாரும் கடிக்கலாம்? சரி எங்கே போகலாம்? எங்கே போகலான்னா நம்ம 2 பேர் மட்டும் போய். எல்லாம் வருவாங்கடா, நான் கூப்பிட்றேன்டா. அவங்க வராததெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லைடா. இவெல்லாம் ஒரு ஆள், இவன் முன்னாடி இப்படி ஜோக் பண்ணிருக்கீங்க வரேன். ரோஹித் என்னடா போகலாம் ட்ரிப்பு. நான் தான் அப்பாவே வரேன்னு சொல்லிட்டேன்ல போடலாம். சரி சிம்பு ஏன் வருவான்டா, நான் பார்த்துக்கிறேன். கௌதம சரிண்ணே போகலாமா? ஒரு நாள் கொடைக்கானல், 2 பைக்கு, 5 பேர். காலைல ஏறுறோம், சாயங்காலம் இறங்குறோம். என்னடா எப்படியா ஒரு வண்டி தான் இருக்குது, இன்னொரு வண்டி யாரும் கொப்பா ரெடி பண்ணுவார். என்னடா பார்த்துட்டு இருக்கேன். ஊம்புற நீ நீ என்ன பிடிங்கிட்டு இருக்கியா? ஏமாறேன் தெரியல, அவங்க அப்பா வந்தாடுறாரு. டேய் கொடுத்தாச்சா? போதும். இன்னொரு வண்டி ரெடி பண்ணுவேன். கௌதம் இன்னும் அங்கே என்ன மூம்பிட்டு இருக்க? நான் வண்டி சாவே ரெடி பண்ணிட்டேன். கார்வின் தூக்கி போடுவான் பாரு, குடி. சாரி வாங்கியாச்சா? வண்டி ஏறா. சூப்பரா, உனக்கு ஒரு ரூமா உனக்கு இஞ்சி வருமா? வா போலாம், மச்சா கட்டலாம் வா.
இந்த ட்ரிப்பை பற்றின உங்களுடைய கருத்து என்ன கௌதம்? சிங்கத்தை காட்டுல பார்த்துருப்பேன், வீட்டுல பார்த்துருப்பேன், நேர்ல பார்த்துருப்பேன், படத்துல பார்த்துருப்பேன். வீடியோவில் உங்களுக்கு முன்னாடி கம்பீரமா நிக்கிற சிங்கத்தை பார்த்துருக்கியா? சுமாரி பேசாத, அது கூட படிக்கிற பிள்ளை. டேய் என்ன கன்றாவிடா இது? டேய் இது பிரகாஷ் ரூம் போனண்டா. எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த டிஷர்ட் உங்களுக்கு யார் பரிசீலித்தாங்க சிம்பு? தூக்கிட்டு போகணுமாடா ஒவ்வொருத்தரையும்? ட்ரிப்பு போலாம்டா கூப்பிட்டேன் நானு. எப்படி ஆக்கி விட்டு போயிட்டான்? என்னடா ஒரு பைக் தானே ரெடி ஆமாட்டா, நான் ரெடி பண்ணடா. எங்கடா அந்த ஆட்டோ பாய்? கேஸ் எடுக்க போறேன் சொல்றா. மச்சி பைக் கிடைக்குமா? கேஸ் எடுக்க போறேன் சொல்றா. அர்ஜென்ட்ரா டேய். டேய் கேஸ் எடுக்க போறேன் சொல்றா. மச்சி டேய் டேய் இல்ல இல்ல மச்சி இல்ல டேய் டேய் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா டேய். அவன் ஆள் பைக் சண்டை கிளம்பி போனடா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா டேய். மச்சி பைக் டேய் செட்ட சவரண்டா. டேய் ஓத்தா கிளாஸ்மேட் சாவ போறான்னு இருக்கேன் டேய். டேய் இந்த ட்ரிப்புக்குள்ளே எப்படி உள்ளே வந்தீங்க அபிநாத்? நான் எங்கே வந்தேன்? எல்லாம் சிலம்பரசன் தான். இந்த ரோஹித்லாம் ஒரு ஆள், வார வாரம் பிரேக்கம் தெரியுமா? அவனுக்கு வந்து நான் வண்டி கொடுக்கணுமா? ஏன்னா கேஸ் எடுக்கணுங்க. என்ன கேஸ் கூட எடுக்கல. மச்சி டேய் கேஸ் எடுங்க. வண்டி நான் கேட்டால் கொடுக்க மாட்டான், அவனுக்கு நான் கொடுக்கணும். விடுங்க, இன்டர்வியூ தேவை விடுங்க. ஏய் சூப்பரா மச்சி, வாடா அப்படியே போய் பெட்ரோல் போட்டுடலாம். டேய் பெட்ரோலா? இறங்கு ஃபர்ஸ்ட். மச்சி பெட்ரோல்லாம் டேய் போய் போட்டு வாடா. எவ்வளோ வேலை நானே செய்யறது. ஏய் நீ என்னடா வேலை பார்த்தப்ப? கரெக்டான டைமிங். ஐயோ கரெக்டான டைமிங். பிரகாஷ் அவனை பற்றிலாம் பேசுகிறதே வேஸ்ட்டு. பிரகாஷ்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ல என் கூட செம்ம க்ளோஸுங்க. செகண்ட் இயர் வந்ததுலேருந்து ஒரு பொண்ணை பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் என் கூட பழகிறதே இல்லை. அவன் அவளை பார்த்துட்டு மட்டும்தான் இருப்பான், ஆனால் பேச மாட்டான். உன்னோட கேரக்டரே சுத்தமாக மாறிடுச்சு. அவன் ஒரு வருவான் சும்மா எதனா வந்து ஜோக் போகிறேன்னு அவனே ஜோக் வாங்கிட்டு போயிடுவான். புரிய வேண்டியவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மயிரா போச்சு. அப்போ அபிநாத்திட்ட சிலம்பு சொன்னது போலவே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா ரோஹித்? எதனால் தாவா கட்டையில் ஐஸ் பேக்கஸ்ட்டை உட்காந்துருக்கீங்க? ஏய் மச்சான், என்ன தனியா வந்திருக்க? பாய்ஸ் நேங்களா? இல்ல மச்சான், தனியா வந்திருக்க பாய்ஸ்லாங்க.